தமிழகத்தில் அதிக தொண்டர்களை கொண்டுள்ள அதிமுகவுக்கு புதிய பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் முதல் தலைமை ஏற்பதாக சசிகலா ஒப்புதல் அளித்தது வரையிலான நகர்வுகளை இப்பொழுது திரும்பி பார்க்கலாம். அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் மெரினாவில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு காலை 5:30 மணி முதல் பொதுக்குழு நடக்கும் இடத்திற்கு வரத் தொடங்கினர். அவசர பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சரும் அதிமுக பொருளாளருமான ஓ பன்னீர்செல்வம் காலை 9 மணி அளவில் வானகரம் வந்தார். தமிழக அரசியல் களத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக பொதுக்குழு கூட்டம் வானரகத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி மண்டபத்தில் காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. ஜெயலலிதாவின் மறைவுக்கு 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்திய பிறகு கூட்டம் தொடங்கியது. மறைந்த ஜெயலலிதாவிற்கு இரங்கல் தெரிவித்து பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வி.கே. சசிகலாவிடம் கட்சியின் தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது என்ற தீர்மானத்தை அவைத்தலைவர் மதுசூதனன், முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் 9:45 மணி அளவில் முன்மொழிந்தனர். சசிகலாவை பொதுச் செயலாளராக நியமிக்கும் தீர்மானம் பொதுக்குழுவில் ஏகமனதாய் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியாளர்களிடம் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை சசிகலாவிடம் தெரிவித்து கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை ஏற்பதற்கான சம்மதத்தை பெற பன்னீர்செல்வம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் போயஸ் கார்டன் சென்றனர். 11:45 மணி அளவில் பன்னீர்செல்வம், தம்பிதுரை உள்ளிட்டோர் வி.கே. சசிகலாவை நேரில் சந்தித்து தீர்மான நகலை ஒப்படைத்து கட்சியின் தலைமையை ஏற்கும்படி வலியுறுத்தினர். கட்சி நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க சசிகலா ஒப்புதல் தெரிவித்துவிட்டதாக நண்பகல் 12 மணி அளவில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்கள் முன்பு அறிவிப்பு வெளியிட்டார்.